எல்லா வேலையும் முடிச்சிட்டியா? எல்லா வேலையும் முடிக்கிறதா? எத்தனை பேருக்கு போயிட்டு வந்திருக்கு தெரியுமா? நானு என்ன டபுள் மீனிங்ல பேசுறிய? என்ன எப்படி சிரிக்கிறீங்க? என்னடி ஏங்க அவங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் போய் மகனுக்கு எப்படியா குடும்பத்துக்கு எடுத்து கொடுத்தா போவீங்க. இப்பதான் கூணி வந்துட்டு போனா அடுத்தது நீங்க ரெடி ஆயிட்டீங்க. ஏங்க என் மகனுக்கு பட்டாபிஷேகம் சூடுவதற்காக நான் அனைத்து மாவிளை தோரணங்கள் எல்லாம் கட்டி இப்ப மகனுக்கு என்னென்ன ஏற்பாடுதான் செய்து வச்சிருக்கு தெரியுமா? அவனுக்கு என்ன உணவு, உடுத்த ஆடை, அமர்வதற்காக அரியணை, கரையிலே சூடுவதற்காக மணிமகுடம், இதெல்லாம் ஏற்பாடு செய்து வந்துட்டேன். அவனுக்கு அதாவது பட்டாபிஷேகம் செய்யும் பொழுது அதாவது 100 பிராமணர்கள் முன்னிலையில வேத மந்திரம் எல்லாம் ஓதைய மகனுக்கு பட்டாபிஷேகம் சொல்வதற்காக யாகசாலை எல்லாம் அமைச்சு வச்சிருக்கிறேன். எல்லாமே தயாராகி இப்பதான் உசப்பான பஞ்சனைக்கு கூட வந்து உட்கார்றேன். ஏங்க உங்கள் இடத்துல இந்த இரவு நேரத்துல ஒரு வாய்வார்த்தை கேட்கலான்னு எனக்கு ஒரு மனசுல ஒரு ஆசை. மகனுக்கு முடிசூட்டு விழா நடக்கிற பொழுது இரவு நேரத்துல வாய்வார்த்தை கேட்க போறியா? ஒரே ஒரு வார்த்தை தான். ஆனா அந்த வார்த்தையை கேட்டால் நீங்க தட்டுவீரோ தவிர்ப்பீரோ இல்ல மறுத்து பேசுவீரோன்னு எனக்கு ஒரு மனதில் ஒரு அச்சம். நான் எப்படி நீ மனைவி நான் கணவன் எப்படி மறுத்து பேசுவேன்? என்ன வார்த்தை கேளு. ஏக்கா உட்காந்துட்டு தூங்காத மண்டை உடஞ்சு போயிட போகுது. கீழே படுத்துக்கிட்டா தூங்குங்க. கேட்கிட்டேன் வீட்டுக்காரர்கிட்ட. கேள்வி காலதாமதமாகிறது. இருங்க 4 சக்கலாத்துக்கிட்ட கேட்டுக்கிறேன். என்ன இப்படி மாசம் எதை பார்த்தாலும் எங்க ஊர்ல சண்டையத்தான் முடியப்பீங்களா இருக்குது. ஏங்க என்ன இன்று நீங்கள் இந்த நாட்டுக்கு யாரு? நாட்டுக்காரு நாடாள அரசன் தான். நீங்க அரசன். நாளை விடிந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் சூடிவிட்டால் என் மகன் அரசன். என் மகன் ராமன் அரசன். நீங்க இந்த நாட்டுக்கு ஒரு பிரதிநிதி போல. ஆனா அரசனா இருக்கும் உங்களிடத்துல இந்த வார்த்தையை கேட்டாதான் எனக்கு நான் கேட்ட பொருள் கிடைக்கும். அது என்ன தெரியுமா? என்ன? அன்று ஒரு நாள் காட்டுக்கு நம்ம வேட்டைக்கு சென்ற பொழுது யாரோ ஒரு அரக்கராகப்பட்டவன் நம்ம எதிர்த்து சண்டைக்கு வரும் பொழுது அந்த சண்டைக்காக ரதசாரி செலுத்துவதற்கு 1000 பேர் இருந்தாலும் உங்களுக்கு ரதம் செலுத்துவதற்காக நானே முன்னின்று வந்தேன். ஒரு பெண் எனக்கு ரதம் ஓட்டக்கூடிய தகுதி படைத்த காரணத்தினால், என் தந்தையார் எனக்கு ரதம் ஓட்ட சொல்லிக் கொடுத்த காரணத்தினால் நான் ரதம் ஓட்ட நீங்கள் ரதத்திலே பின் அமர்ந்து அந்த அரக்கனை எதிர்த்து நாம சண்டைக்கு போனோம் அல்லவா? அப்படி சண்டைக்கு போகும் பொழுது நாதா அந்த சக்கரத்தினுடைய அச்சாணி முறிந்து விழுந்து விட்டது. ஐயோ மன்னவராகப்பட்டவர், இந்த அச்சாணி விழுந்த உடனே சக்கரம் கலந்து கீழே விழுந்து விட்டார். இந்த சண்டையில் எப்படி வெற்றி பெற முடியும் என்று சொல்லி மனதில் நினைத்து என்னுடைய கையிலே இருக்கக்கூடிய சுண்டு விரல் அச்சாணியாக பயன்படுத்தி அந்த ரதத்தை செலுத்தி இந்த சண்டையில் உங்களை வெற்றி பெற செய்தேன். உண்மைதான். அப்ப நீங்க எனக்கு என்ன ஒரு வார்த்தை சொன்னீங்க? என் உயிரகாத்த உத்தமே, உனக்கு என்ன வேண்டும் கேளு, இதே இடத்துல உனக்கு நான் செய்யறேன் அப்படின்னு கேட்டேன். அப்ப நீ சொன்ன சுவாமி எனக்கு இப்ப எதுவுமே தேவையில்லை, நான் தேவைப்படும் போது நான் கேட்கிறேன், அப்ப எனக்கு அந்த கைமாறு நீ செய்தா போதும்னு சொன்னேன். அதுக்கு என்னப்போ? அந்த ஆசையை நான் இன்னைக்கு உங்க இடத்துல கேட்க போறேன். மகனுடைய முடிசூட்டு விழாவில் நீங்க அரசனா இருக்கும் பொழுது கேட்டால்தான் எனக்கு அந்த ஆசை நிறைவேறும். நாளை கேட்டால் நீங்க எப்படி செய்ய முடியும்? சரி ஆகட்டும், கேளு. கேட்கட்டுமா? சுவாமி நீங்கள் தட்ட மாற்றியே தவிர்க்க மாட்டீங்களே. ஏண்டி அரணறி தவறாத அரசாட்சி செய்யக்கூடிய தசரத சக்கரவர்த்தியா நான் மறுப்பேன்? என்னுடைய நீதி நெறியை பத்தி உனக்கு தெரியாதா என்ன? அப்படியா? கேட்கட்டுமா? தாராளமா கேளு. சுவாமி ராமன் அயோத்தி தன்னை விட்டு
நாள்பட்ட ஆசை. இன்று எனக்கு ஒரு 2 சத்தியம் தாங்கள் செய்து தர வேண்டும். முதலாவது என்ன தெரியுமா? சுவாமி, நாளை விடிந்தால் ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை நிறுத்திவிட்டு நம் மகனாகிய ராமன் இந்த அயோத்தி நகரத்தை விட்டுவிட்டு ஆரண்ய வனவாசம் போது நம்மளுடைய மகன் ராமச்சந்திரமூர்த்திக்கு முடிசூட்டு விழா நடக்குது. அதனால கணவனும் மனைவி இப்ப விளையாடிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஏண்டி, இதுவா நம்ம விளையாடுவதற்கு நேரம்? விளையாட்டா? நாதா, நாங்கள் விளையாடக்கூடிய நேரத்தில் இப்பொழுது இருக்கிறோம். உண்மையாக சொல்கிறேன், நாளை விடிந்தால் இந்த அயோத்தி நகரத்தில் பட்டாபிஷேகம் நடைபெறுவது உறுதி. ஆனால் ராமனுக்கு அல்ல, என் மகன் பரதனுக்கு பட்டாபிஷேகம். இந்த 2 வரத்தையும் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்று சொல்லி எனக்கு இப்பொழுது நிறைவேற்றி கொடுங்கள் தாங்கள். உண்மையாத்தான் பேசுகிறாயா? நிச்சயமாக நம்முடைய சூரிய குலத்தின் மீது ஆணையாக கேட்கிறேன். என் மகனாகிய பரதனுக்கு இந்த அயோத்தி நகரத்தினாலே பட்டாபிஷேகம் சூட வேண்டும். என் மகன் நாடாள வேண்டும். ராமன் காடாளுவதற்காக ஆரண்யம் போக வேண்டும். இப்பொழுது சொல்லுங்கள், இருக்கக்கூடிய தாங்களின் ஆசை நிறைவேற்றுவீர்களா? நிறைவேற்றி கொடுக்க முடியுமா முடியாதா? நம்மளுடைய மகன் ராமச்சந்திரமூர்த்தி காடாள வேண்டும், பரதன் நாடாள வேண்டுமா? அதுதான் என்னுடைய ஆசை. பாவி, நீ இப்பேற்பட்ட ஒரு கயமையா இருப்பேன்னு எனக்கு தெரியாத போய்விட்டது. கையேயி, அது நீ இந்த வார்த்தை சொல்லலாமா? என்னுடைய மகன் ராமச்சந்திரமூர்த்தி காடாள வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்றார். என்னை போல் அரசர்கள் என்னை பார்த்தா மூத்த மகன் ராமச்சந்திரமூர்த்தி இருக்க இளைய மகன் பரதனுக்கு நாட்ட பட்டம் கட்டி தசரத சக்கரவர்த்தி நாடாள்றான் என்று இழிவா பேசுவார்களடி. அரசனுடைய வளமுறை மூத்த மகனுக்கு தான் நான் முடிசூட்டு விழா நடத்த வேண்டும். நான் சொல்வதை கேளு, வேற எதை கேட்டாலும் நான் தருகிறேன். இது ஒண்ணு மட்டும் வேண்டாமடி. நீங்கள் சக்கரவர்த்தி 7 பேர்ல தலை சிறந்த சக்கரவர்த்தி என் கணவன் இவ்வளவு நாள் நான் மாறுதட்டி சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது நீங்க சூரிய குலத்திற்கே ஒரு அவப்பெயரை உருவாக்க பிறந்தவர் என்று சொல்லி. நாதா, சொன்ன ஒரு வார்த்தைக்காக நாடிலிருந்து நகரம் இழந்து கட்டிய மனைவியை இழந்து பெற்ற மகனை இழந்து இந்த நாட்டை விட்டு சுடுகாடு செங்கோல் பிடிக்கும் கையாள சுடுகோல் பிடித்து ஆண்டார் ஹரிச்சந்திர மகாராஜர். அப்படிப்பட்ட சூரிய குலத்து பரம்பரை பிறந்தவரா தாங்கள்? அவர் இல்லை என்று சொல்லக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக நாட்டை விட்டு காட்டுக்கு சென்று சுடுகோல் பிடித்து நான் சுடுகாட்டை ஆண்டார். நீங்க இப்பவும் சொல்றேன், என்னால முடியாதுன்னு ஒரு வார்த்தை திருப்பி சொல்லிருங்க. நீங்க சொன்ன சத்தியத்தை நான் மறந்துடுறேன். வேற எது வேணுமானாலும் கேளு. என்னுடைய உடம்பா அணுவணுவா அணுவணுவா அறுத்து போட சொல்லு.
என் மகனுக்காக நான் செய்யறேன். இல்ல உன் பாதத்துல விழுந்து சாகுன்னு சொல்லு. உன் பாதத்திலேயே விழுந்து நான் சாக தயாரா இருக்கிறேன். மன்னா, என்னுடைய மகன் ராமன் காட்டுக்கு போட்டு மட்டும் சொல்லாதேடி. சொல்ல வேண்டாம், நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இதுதான் என் முடிவு. உடனடியாக சொல்கிறேன். மகனாகிய ராமன் நாட்டை விட்டு காட்டுக்கு 14 ஆண்டுகால வனசந்தாரம் செய்ய வேண்டும். என் மகனாகிய பரதனை கையூத்து வளர்த்து பட்டம் சொல்லி வைக்க வேண்டும். முடியாதா? ராமா, என்னுடைய மகன் காடகம் போக வேண்டுமா? இதுதான் உன்னுடைய தீர்மானமான முடிவா? ஆமா, செய்து கொடுங்கள். ராமா, நீ காணால வேண்டும். இவனுடைய மகன் பிறந்த நாடாள வேண்டுமா? உனக்கு என்ன விதி வந்தது? ராமா, 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 ஆகப்பட்டவன் நாட்டை விட்டு காட்டுக்கு போகிறார் என்று சொன்ன வார்த்தையை கேட்டோம். அப்படி என்ற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே பெற்ற அப்பாவுக்கு மனசு எவ்வளவு ஒரு துடியா துடிச்சு அப்படியே இங்க கீழே விழுந்துட்டாரு. இங்க விழுந்துட்டாரு. போட்டு போட்டுண்டி விடுறி, கிழவன் எடுத்து ஓரமா போடு. நாளைக்கு என் மகனுக்கு இந்த நாட்டை பட்டாபிஷேகம் சூடணும். என் மகன் வரும்பொழுது இந்த ராமன் இங்க இருந்தான்னு வச்சுக்க, இவன் அதையும் இதையும் பேசி என் மகனை கூடி என் மகனை அப்படியே கொலைப்புட்டுருவான். நாளைக்கு என் மகன் ஒத்துக்காவதே போயிடுவான். என்ன பண்ண போறீங்க? இந்த விஷயத்தை என் மகன் ராமன் கிட்ட சொல்லணும். நான் சொன்னா எந்த வார்த்தையும் தட்டாமல் தவிர்க்காமல் செய்யக்கூடியது என் மகன் ராமன். ராமன் இடத்துல சொல்லி ராமனை முதல்ல இந்த நாட்டை விட்டு காட்டுக்கு அனுப்பிட்டா, நாளைக்கு என் மகனை கூப்பிட்டு அண்ணன் எங்க காட்டுக்கு போயிட்டாருப்பா, அவர் வர்ற வரைக்கும் உங்க அப்பாவும் இப்படி மூச்சியாய் கிடக்குறாரு, இந்த நாட்டுக்கு யாராவது எதிரிகள் வந்துட்டா என்ன பண்றது? நீ இந்த நாட்டை பட்டாபிஷேகம் சூடிக்கோன்னு சொன்னா என் மகன் தட்டாம தவிக்காம நாட்டை பட்டாபிஷேகம் சூடிக்கலாம். நாமளும் ஜாலியா இருக்கலாம். ஜாலி ஜாலி. நான் அப்படின்னா நான் போய் பரதன் கிட்ட சொல்லிட்டு வரேன். முதல்ல இவன் என்ன சொல்றான்னு தெரியாம நீ எங்க போறங்கற? இப்படி அவசரப்படாதடி எதுலயுமே. அதனால உடனடியாக நீ என்ன செய்கிறாய்? தாயாகிய கைகை அழைத்தாள் என்று சொல்லி மகனாகிய ராமன் அழைத்து கொண்டு வா. உடனே ஓடிட்டு வரேன். இப்பயே போறியாடி? இப்பயே போறேன். கொஞ்சம் விஷம் குடிச்சிட்டு போடி. சரி.